வெஜிடபிள்ஸை பார்த்தா தெரிச்சு ஓடுற என் பசங்க அது எப்படின்னு தெரில, இந்த பாஸ்தாவில் மட்டும் எந்த வெஜிடபிள் ஆட் பண்ணாலும் லைக் பண்ணி சாப்பிட்றாங்க. அது என்ன சீக்ரெட்னே எனக்கு புரிஞ்சுக்க முடியல. சரி, நமக்கு எப்படியோ வெஜிடபிள்ஸ் பசங்களுக்கு போனால் போதும் அப்படின்னு சொல்லி இதை ஈஸியாகவும் பண்ணிடலாம் அப்படின்னு டக்குன்னு ரெடி பண்ணிட்டேன். நான் வந்து க்ரீன் பீஸ், ப்ரக்கோலி, கேரட் இதுதான் என்கிட்ட இருந்துச்சு. இதான் பாயில் பண்ணுற டைம்லேயே வெஜிடபிள்ஸையும் பாயில் பண்ணி எடுத்தாச்சு. பாஸ்தா ரெடி பண்ணுறதுக்குள்ளே எவ்வளோ க்யூரியாசிட்டி பாருங்கள். ரெடி ஆயிடுச்சான்னு கிச்சனையே சுற்றி வருவான். பாஸ்தாவை ஃபாஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் ரெடி பண்ணிடலாம். நான் இதை இன்றைக்கி என்னோடய ஈஸியஸ்ட் மெத்தடில் தான் பண்ணியிருக்கேன். ஆனியன் கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு, அது நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அதில் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் சோயா சாஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் என்ன, நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, டேஸ்டியான பாஸ்தா பக்காவாக ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.